இந்த படிவத்தை வாங்கிய அத்தனை வாக்காளர்களும் முதல் பகுதியில அவர்களுடைய விவரங்களை நிரப்பணும். அதாவது பிறந்த தேதி, ஆதார் எண், விருப்பம் இருந்தால் கைபேசி எண், தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர், அவங்களோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருந்ததுன்னா அதையும் எழுதலாம். தாயாரின் பெயர், அவங்களோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருந்ததுன்னா அதையும் எழுதலாம். துணைவர் பெயர், அதாவது கணவன் அல்லது மனைவி அவங்களோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருந்ததுன்னா அந்த எண், இது போன்ற விவரங்களை எல்லாம் சரியா நிரப்பணும். அடுத்ததா கீழே இடதுபுறம் உள்ள இரண்டாவது பகுதி, அதாவது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்னு இருக்கிற பகுதியில அந்த வாக்காளர் அவருடைய பெயர் 2002 அல்லது 2005 வருட சிறப்பு தீவிர திருத்தத்தில் தயார் செஞ்ச வாக்காளர் பட்டியல்ல இருந்தா அந்த பகுதியில கேட்கப்பட்ட விவரங்களை 2002 2005 வாக்காளர் பட்டியல் அவர் பெயர் இல்லைன்னா அவரால் இரண்டாவது பகுதியை நிரப்ப முடியாது. அப்போ இந்த மூன்றாவது பகுதியில அவரோட உறவினர், அதாவது அவருடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, இவங்கள யாராவது ஒருத்தருடைய பெயர் 2002 2005 வாக்காளர் பட்டியல இருந்ததுன்னா அவங்களுடைய பெயர் 2002ல அவங்களுக்கு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை இருந்ததுன்னா அதோட நம்பர், அவங்களோட அப்பா, கணவர் பேரு நிரப்பணும்.